Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம யூஸ் பண்ற சோப்பை நாமளே வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமா தேவைப்படுற பொருள் என்னன்னா சோப் பேஸ் தாங்க. இது மட்டும் இருந்தா யார் வேணாலும் ஈஸியா சோப் ரெடி பண்ணிடலாங்க. சோப் பேஸை வந்து நம்ம பக்கத்துல இருக்க பிசிக்கல் ஷாப்ல வாங்கலாம், அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல கூட வாங்கலாங்க. ஆனா அந்த சோப் பேஸோட குவாலிட்டி மட்டும் செக் பண்ணி வாங்கணுங்க. அதோட pH லெவல் வந்து 8 to 9 வரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இப்போ நான் வந்து 1 kg சோப் பேஸ் எடுத்திருக்கேங்க. இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடியில் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா ஹீட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் மேலே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸை போட்டு நல்லா மெல்ட் பண்ணணுங்க. சோப் பேஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த எவாப்ரேட் ஆகிற அந்த ஹீட்டில் வந்து நல்லா மெல்ட் ஆகணுங்க. அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சோப்பில் ஆட் பண்ணக்கூடிய மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் இது கூட ஆலோவேரா ஜெல் தாங்க ஆட் பண்ண போகிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க ஆலோவேரா, அதாவது கற்றாழையோட அடிப்பகுதியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல், ஆலோவேரோட ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணுங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து அதோட தோலை சீவிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த ஆலோவேரா ஜெல்லை மட்டும் இது கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ஒரு துணியில் நம்ம அரைச்சி வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டு வடிகட்டி அதோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல், 2 ஸ்பூன் கோகனட் ஆயில், 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், லாஸ்டா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில், அதாவது லேவெண்டர் ஃப்ளேவர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் அந்த பீட்ரூட் ஆலோவேரா ஜூஸோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த அந்த சோப் பேஸ் வந்து ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. அதுல வந்து ஒரு குட்டி பீஸ் கூட மெல்ட் ஆகாம இருக்கக்கூடாது. அதே மாதிரி அது ரொம்ப அதிகமாகவும் மெல்ட் பண்ண விடக்கூடாதுங்க. அது கரெக்டா மெல்ட் ஆனதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் ஆலோவேரா அந்த ஜூஸ் மிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த சோப் பேஸ்ல ஊத்திடலாங்க. ஊத்திட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா அதையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணுங்க. இப்போ ஃபுல்லா ஒரு சோப்கான லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம சோப் மோல்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 6 hours நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சோப் வந்து ரெடி ஆயிடுங்க. நான் வந்து ரெகுலரா சோப்பு செய்யறதுனால 1 kgக்கான பெரிய சைஸ் மோல்ட், அதுலயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல உங்களுக்கு விருப்பமான இன்கிரீடியன்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட சோப்பை நீங்களே உங்களோட வீட்டுல செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு கிரீன் ஹார்ட்டின் போட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.